சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இன்றைக்கு நாம் இந்த செமினாருக்கு நம்ம வைத்திருக்கிற தலைப்பு இன்ஹெரிட்டிங் த க்ளோரி, மகிமையை சுதந்திரித்தல். ஏன் அந்த தலைப்பு, எப்படி இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, கடந்த வருஷத்தினுடைய கடைசியில் நான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே சபைக்கு என்ன வார்த்தை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தற்செயலாக வாசித்துட்டு இருந்த ஒரு வார்த்தை, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வாசிக்கலாமா? 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். Psalm 16 verse 6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்போ இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் உடனே யோசித்தேன், சரி ஆண்டவர் மேபி புது வருஷத்துக்கு இதுதான் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்குறாரு போல இருக்கு, சரி நம்ம உட்காந்து தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சுருந்தேன். ஆனால் தெளிவாக கிறிஸ்மஸ்க்கு சில நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ரொம்ப கிளியராக எனக்கு கொடுத்த வார்த்தை ஆளுகை, டொமினியன், ரூலர்ஷிப் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசினார். இதுதான் புதிய வருஷத்துக்கான வாக்கு தத்துவம்னு பேசினோடனே, சரி அப்போ ஏன் ஆண்டவரே அதை கொடுத்தீங்க, அந்த வார்த்தை இருக்கே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், அதை நான் செய்ய போகிறேன். ஐம் கோயிங் டு மேக் யூ இன்ஹெரிட் த க்ளோரி. அந்த மகிமை தான் அந்த ஆளுகைக்கு ரொம்ப பிரதானமானது, அடிப்படையானது என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஸோ நான் உடனே சரி இந்த சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு போவோம். நான் யோசித்தது, சரி ஆண்டவரே எங்களுக்கு நிறைய சுதந்திரம் வர வேண்டியது இருக்குது, வராமல் தடைப்பட்டு இருக்குது, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒருவேளை அதை தான் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னப்போ, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்னை கேட்க வச்சார், வாட் டு யூ மீன் பை இன்ஹெரிட்டன்ஸ் லார்ட்? சுதந்திரம் என்று நீர் சொல்லும்போது எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ கேட்டப்போ ஆண்டவர் தெளிவாக சொன்னார், மை ப்ரெசன்ஸ் அண்ட் மை க்ளோரி, என்னுடைய பிரசனம் மற்றும் என்னுடைய மகிமை. ரைட்? பல நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்து உலக பிரார்த்தமாக எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய ஒன்றை சொன்னால் நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால ஆவியானவர் கூடவே சொன்னார், த க்ளோரி இஸ் த கீ டு எவ்ரிதிங் கம்மிங் டு யூ விதவுட் ஸ்ட்ரைவிங். நீ பிரயாசப்பட்டு போராடி பலதை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் எளிதாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி என் மகிமை உன் மேலே தங்கி இருப்பது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை கான்ஃபரன்ஸுன்னு சொன்ன போது ரொம்ப நாளாக நான் அதுக்குரிய டாப்பிக்கே யோசிக்கல. போன வருஷம்லாம் அக்டோபர்லேருந்தே ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட், ஜான்வரியில் வைக்கிற கான்ஃபரன்ஸில் ஆவியின் செயல்பாடு, வல்லமைகள், வரங்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோன்னு. ஆனால் இது ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் ஆண்டவர் என்னோட பேசினார். நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன், இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தலாமா வேண்டாமா, செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ட்டு. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த காரியத்தை குறித்து when I was in a dilemma, உண்மையிலே நடத்தவா, நாங்கள் எல்டர்ஸ் மீட்டிங்கில் நவம்பர்லேயே பிளான் பண்ணிட்டோம், ஆனால் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணலை. டிசம்பர் நெருங்கி வர நான் சொன்னேன், எல்லா ஊழியக்காரங்களும் ஃபிக்ஸாக இருப்பாங்க, யாருமே இந்த டைமில் போய் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அப்போது ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினதுனால்தான் ரெவரண்ட் ராஜா ஜாஸ்பரை நான் அழைத்தேன். ரெவரண்ட் ராஜா ஜாஸ்பர்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நாங்கள் நண்பர்களாய் பழகி இருக்கிறோம், பல ஆண்டுகளாக பழக்கம். நாங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் அப்பாவுடைய காலத்தில் இருந்தே நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திடீரென்று ஒரு நாள் ஞாபகம் வந்தது. நான் அப்படியே யோசித்துட்டே இருக்கும்போது, என்ன நம்ம அது ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றுமே நம்ம டிசைட் பண்ணலையே, சரி பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா எனக்கு 16-17 மீட்டிங் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுருந்தப்போ தான் ஆண்டவர் தெளிவாக யாரை கூப்பிடணும், என்ன பேசணும் அப்படின்றத கொடுத்த உடனே நான் டாபிக் அவங்களோட ஷேர் பண்ண உடனே அவங்க சொன்னாங்க, வண்டர்ஃபுல் டாபிக், பேசலாம் அப்படின்னாங்க. சரி, நமக்கு அந்த டாபிக் பிடிச்சிருச்சு அப்படின்னாலே அப்போ ஆண்டவர் எளிதாக நம்மளோட பேசுகிறதுக்கு வாசல் திறக்கப்பட்டாயிற்று அப்படின்றத உறுதி செஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் இதை நான் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தேன். நல்லா கவனிங்க, இந்த மகிமை என்பது இந்த கடைசி காலத்தில் தேவன் ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற
ஒன்று. எப்படி நமக்கு தெரியும்? ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இருள் பூமியை மூட மூட ஒரு பக்கம் என் ஜனங்கள் மேலே என்ன செய்வேன்? மகிமையை நான் ஊற்றுவேன். மகிமையாய் நான் அவர்களை நான் என்ன செய்வேன்? பிரகாசிக்க வைப்பேன். இருளுக்குள் அவர்கள் பிரகாசிப்பார்கள். பட் இந்த வாக்குத்தத்தம் இருந்தாலும் அதை நாம் சுதந்திரித்து கொள்ளாமல் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது இல்லை. நம்ம ஆண்டவர் டமார்னு ஒரு நாள் அப்படியே வானத்தை பிளந்து என் தலையில் மகிமையை ஊற்றிடுவாரான்னா இல்லை. நான் ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய மகிமை என்றென்றைக்கும் வெளியரங்கமாய்த்தான் இருக்கிறது. பட் என் மேலே அது காணப்பட ஆனால் என் வாழ்க்கையில் அது கிரியேட் செய்ய வேண்டுமானால் I have to be prepared and in the place where I can move in the glory of God. So அந்த மகிமையை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? நமக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய பிரசனமும் அவருடைய மகிமையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய பிரசனம் எங்கே இருக்கிறதோ மகிமை இல்லாமல் பிரசனம் வருமா? அவர் மகிமையானவருங்க. அவர் எங்கே போனாலும் அவருடைய மகிமை கூடவே போகும். அதே போல தேவனுடைய மகிமை அவருடைய பிரசனம் இல்லாமல் வரவே வராது. God's presence and his glory are inseparable. இது ரெண்டுமே எங்கே போனாலும் ஒன்றா தான் போகும். சரி, நியாய தீர்ப்பு கொடுக்குற இடத்துல அங்கேயும் அந்த மகிமை போகிறதுனால தான் நியாய தீர்ப்பே வருது. இல்லைங்கதா? நல்லது நடக்கிற இடத்துலையும் அவருடைய பிரசனமும் மகிமையும் ஒன்றா தான் இருக்கும். நியாய தீர்ப்பு வரணும், ஏதோ ஒன்று வரணும், நெகட்டிவாக ஒன்று நடக்குதா? அது ஏன் நடக்கும்னா தகுதி இல்லாதவர்கள் அந்த பிரசனத்திற்குள் வரும்போது அது நியாய தீர்ப்பை கொண்டாந்துடும். விளங்குதா? அதுக்கு முன்னாடி அவங்களால நிற்க முடியாது. நல்லா கவனிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5:13-14 இதை நம்ம பார்க்குறோம். அதாவது தேவனுடைய பிரசனமும் அவருடைய மகிமையும் இணைந்திருக்கிறதை நாம் இங்கே காண்கிறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறோம் அவங்க தேவனை see the trumpeters and singers. அங்கே சொல்லுகிறது பூரிகைகளை ஊதுகிறவர்கள் தேவனை, பாடகர் பூரிகைகள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரித்த பொழுது தேவனுடைய வீடாகிய ஆலயம் என்ன செய்ததாம்? மகிமையினால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. Praise and worship is the key to God's presence, right? அவருடைய பிரசன்னத்திற்குள் வருவதற்கு துதித்து ஆராதிப்பதான் வழி, இல்லையா? சங்கீதத்தில் சொல்றாரு, சங்கீதம் 100 அவர் சொல்றாரு, அவருடைய வாசல்களில், நான் எப்பவுமே சொல்வேன், வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவருடைய பிரகாரங்களில் தேவனை துதிக்கும் துதி புகழ்ச்சியோடும் வரும் பொழுதுதான் அடுத்து எங்க வர முடியும்? அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம வர முடியும். அவருடைய பிரசனத்திலே தான் மகிமை இருக்கிறது. ஆனால் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. பொதுவாகவே நாங்கள் ப்ரீச்சர்ஸ் என்ன பண்ணுவோம்னா மகிமை என்று சொன்னாலே இதை தான் எடுத்து பிரசங்கிப்போம். ஆனால் அங்கே இறங்கின மகிமைக்கும் இன்றைக்கு நம்மத்தியில் இறங்குற தேவனுடைய மகிமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சேம் தேவனுடைய பிரசனம் தான், அவருடைய மகிமை தான். ஆனால் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும் பாத்திரங்களில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அங்க நம்ம பார்க்குறோம், வசனம் சொல்லுகிறது, அந்த மகிமையை சந்தித்த பொழுது அவர்களால் அங்கே என்ன செய்ய முடியவில்லை? நிற்க முடியவில்லை. கீழே விழுந்து விட்டார்கள் அல்லது சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க அப்படின்றதான் வேதத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், ரைட்? ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் when we come into contact with the glory of God, நீங்கள் சம்டைம்ஸ் விழத்தான் செய்கிறோம். அந்த மகிமையை, மகா பெரிய மகிமை, கனமான மகிமை, அதை தாங்க முடியாமல் நாம் கீழே விழலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாத்திரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சில நேரத்தில் அதையும் தாண்டி நிற்கலாம். விழுகிறீங்களோ நிற்கிறீங்களோ முக்கியம் இல்லை. என்ன முக்கியம் தெரியுமா? அந்த மகிமை உங்கள் மேலே வந்து உங்களை நிரப்பின உடனே நீங்கள் அந்த இடத்துல இருந்து எழுந்து நீங்கள் வெளியில் புறப்பட்டு போகும்போது அந்த மகிமையை சுமந்து கொண்டு போகும் பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. புரியுதா? தட்ஸ் த டிஃபரன்ஸ்.
பழைய ஏற்பாட்டில் மகிமையை கண்டார்கள், மகிமைக்கு முன்பதாக விழுந்தார்கள், மகிமை பாரமாக இருந்தது, அவர்களுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த மகிமை அவங்களால என்ன செய்ய முடியலன்னா சுமந்து கொண்டு போக முடியவில்லை. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பும் பாவ மன்னிப்பாகிய மீட்பும் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலும் நிறைய காரியம் நான் சொல்ல போறேன். ஏன் why we are able to carry the glory, why we are able to inherit the glory that Israel was not able to. ஏன் இஸ்ரேல் அதை சுதந்திரிக்க முடியல, ஏன் நீங்களும் நானும் மட்டும் சுதந்திரிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆனால் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல தேவனுடைய மகிமை என்ன செய்தது, வெளிப்பட்டது, ஜனங்கள் கண்டார்கள், பார்த்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த மகிமையை சுமந்து கொண்டு போக முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அது பழைய ஏற்பாட்டில் நடக்கல, இந்த காலத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. வழங்குதா? இருள் பூமியை மூட மூட தேவனுடைய மகிமை உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிற மகிமை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அதிகமாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரைட்? பிரகாசிக்க வேண்டும், பிரகாசிக்குதா இல்லையான்றது வேற விஷயம். ரைட்? ஆர் வி ரியலி கேரிங் த க்ளோரி? ஒருவேளை நம்ம இன்னும் ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு நம்ம சுமக்காததுனால தான் ஆண்டவர் நம்மளை இதை தியானிக்க வைக்கிறாரோ என்னவோ. ரைட்? ஆர் காட் மே பி ப்ரிப்பேரிங் அஸ் ஃபார் அ சீசன் ஆஃப் கிரேட்டர் க்ளோரி. நீங்கள் ஏற்கனவே சுமக்கிற பாத்திரமாக இருந்தால் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உங்களை இன்னும் ஒரு படி மேலே, இன்னும் அந்த மகிமையில் உங்களை உயரும்படியாக வைப்பதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டில் ஆண்டவருடைய கிரேட்டர் க்ளோரியை நான் பார்க்க போறேன்? ரைட்? நல்லா கவனிங்க, அந்த துதித்து ஆராதித்த போது தேவனுடைய பிரசன்னம் விளங்கிற்று, தேவனுடைய பிரசன்னம் அங்கே இறங்கிச்சு, தேவனுடைய மகிமை வந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக அவர்களால் விழ முடிந்ததே தவிர அதை சுமந்து கொண்டு போக முடியவில்லை. நீங்களும் நானும் அதை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரைட்? ஏன்? அவங்களுக்கும் நமக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். என்ன சொல்றாரு? இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். ரைட்? நீங்கள் என்னமோ பெரிய வித்தியாசமாக மாறிட்டீங்கன்னு அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க மண்ணினாலே செய்யப்பட்டவர்கள், நாங்கள் எல்லாம் பொன்னினாலே செய்யப்பட்டவர்கள் என்று அல்ல. ரைட்? நமக்குள்ள ஒரே ஒரு மாற்றம் வந்திருக்குது. இந்த மண்பாண்டத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் இருந்த மண்பாண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாசமாக இருக்கல, இந்த மண்பாண்டத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். அதுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. தன்மையில், நம்ம வாழ்க்கையில், எல்லாவற்றிலும் we are very much like the people of the Old Testament. அந்த காலகட்டத்தின் ஜனங்களை போல தான் நம்மளும் அதே மக்கள் தான். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, அங்க வாசமாய் இராத ஒன்று நமக்குள் வாசமாய் இருக்கும்படியாக தேவன் வழியை உண்டாக்கி இருக்கிறார் என்பதுதான் வித்தியாசம். ரைட்? இப்போ என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? மண்பாண்டம் தான் பழைய ஏற்பாட்டிலையும், மண்பாண்டம் தான் புதிய ஏற்பாட்டிலையும், மண்பாண்டம் தான். ஆனால் இந்த மண்பாண்டங்களில் அப்படி என்ன வித்தியாசம் வந்துருச்சு? வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 15 to 17. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ரைட்? இப்ப நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, வெறும் அவருடைய ஜனங்கள் அவருடைய மகிமையை காண்பது மட்டும் ஆண்டவர் விரும்பல. என்ன விரும்புறாருங்க? தன் ஜனங்களை, தன் பிள்ளைகளை, ஜனங்கள்னு சொல்லக்கூடாது, உண்மையில அந்த அந்த கான்செப்டே நம்ம மாத்திரணும். பழைய ஏற்பாட்டில் தான் ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் யாரு சொல்லுங்க? அப்பா, நீங்க பாக்கியவான்கள், சொன்ன அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
நீங்கள் மகிமையை பெற்றுக்கொள்ளும் வெளிப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ரைட்? பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாருமே அவருடைய மகிமைக்குள்ள வர்றதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்கள். கரெக்டா? ஆனா எல்லாரும் வர்றதில்லை. கரெக்டா இல்லையா? எல்லாரும் மகிமையை உணர்றாங்களா? அந்நிய பாஷையை பேசுகிற அத்தனை பேரும் தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை உணர்றாங்களா? அது மகிமைக்குள்ளே வர்றாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாரா இருக்கிறார்? அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியாய் எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்ய நான் அனுமதிக்காமல் இருக்கும் வரைக்கும் நான் இன்னமும் எங்கே இருக்கிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனாலும் நான் இன்னும் எங்கே இருக்கிறேன்? நியாயப்பிரமாணத்தின் கீழே தான் இருக்கிறேன். வழங்குதா? பலருடைய வாழ்க்கையில் இந்த நிலைமை இருக்குது. இன்னைக்கு அதில் இருந்து தான் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ரைட்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மையிலே புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறதா அப்படின்னு கேட்டால் பல நேரத்தில் செயல்படுறது இல்லை. ரைட்? இங்கே பிரச்சனை என்னன்னா, நம்ம இன்னமும் அந்த பழைய உடன்படிக்கையினாலேயே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ரைட்? என்ன பழைய உடன்படிக்கை? வாசிங்க, யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இது மட்டுமல்ல, அவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொல்வாரு, உன் ஜனங்களை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். கானான்ல இருந்து நான் அவர்கள் தேவனாய் இருந்து அவங்கள கொண்டு போய் எங்க சேர்ப்பேன்? கானான் தேசத்துல சேர்ப்பேன். கானான் அவர்களுக்கு நித்திய சுதந்திரமாக இருக்கும். என்ன நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம், பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. சரீர பிரகாரமான சுதந்திரம். ரைட்? சரீர பிரகாரமான சுதந்திரம். அன்ஃபார்ச்சுனேட்டாக ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நமக்குள்ள புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி செயல்பட விடாமல் நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளும் பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்க மாதிரியே எதை தேடுறோம் தெரியுமா? சரீர பிரகாரமாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆண்டவர் சரீர பிரகாரமாக என்னை என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாரா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? புரியுதா? என்னென்ன தேடுறோம்? சுகம் தேடுறோம், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு நல்ல வருமானம் வேணும், எனக்கு செல்வ செழிப்பு வேணும். ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தாரும். யூ நோ வாட் த கிரேட் டிஃப்ரென்ஸ் இஸ்? பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஒரு சரீர பிரகாரமான சுதந்திரம். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆவிக்குரிய சுதந்திரம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன? நமக்கு நித்திய சுதந்திரமாய் இருப்பது என்ன? தேவனுடைய பிரசனமும் அவருடைய மகிமையுமே. ஹல்லேலூயா. அது பரலோகத்தில் தானே கிடைக்க போகுது? இல்லை, இங்கிருந்து ஆரம்பமாகுது. ஹல்லேலூயா. இங்கிருந்து பெற்றுக்கொள்ளாத ஒன்றை நீங்கள் பரலோகத்தில் போய் பெற்றுக்கொள்ள போறது இல்லை. ஹல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப தெளிவாக நம்ம கற்றுத்தருது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். ரைட்? அதுவும் அந்த எருசலேம் எப்படி இருக்குமா? பூமியிலிருந்து உயர்ந்திருக்குமா? ரைட்? யாருங்க அந்த எருசலேமை? நம்ம தான் சொல்லிக்கணும். ரைட்? கரெக்ட் தான். மணவாட்டி கூட்டத்தார். ஆனால் அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். இல்லைன்னா என்ன தெரியுமா செய்வோம்? அதனுடைய மகிமையின் வெளிச்சத்தில் புதிய பூமியில் தான் நம்மளால் நடைபெற முடியும். புதிய பூமியில் இருக்கிறவங்க அந்த புதிய எருசலேமுக்குள்ளே போயிட்டு ஆண்டவருக்கு தங்களுடைய மகிமையும் கனத்தையும் செலுத்திட்டு திரும்ப வெளியில் வந்துடணும். எத்தனை பேருக்கு 24 மணி நேரமும் 24/7? அங்கே 24/7லாம் கிடையாது, அது நித்தியம். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு 24/7
என் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து அவருடைய அன்பை ருசித்து அவரை எப்போதும் அவர் கூட இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கா? அப்போனா இங்கேயே மகிமையில் நடைபோட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அங்கே போயிட்டு திடீர்னு அதுக்குள்ள நுழைய முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான், அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த நல்ல மனுஷன், அவர் மகிமையோடு கூட அவருக்கு தரிசனம் அளிக்கும் போது அவரால் நிற்க முடியல. அவருக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு? சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். ஹல்லேலூயா. வழங்கிட்டீங்களா? தேவனுடைய மகிமை அப்படிதான். அந்த மகிமையிலே பழக்கம் உள்ளவர்களாய் நாம் மாறாவிட்டால் we are not prepared for the eternal kingdom. மேபி கர்த்தருடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறதா இருக்கும். அதனால நம்மளை ஆயத்தப்படுத்தி அந்த மகிமையில் நடை போட வச்சு அவருடைய கிரியைகளை இந்த பூமியில் வெகு சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிச்சு அந்த மகிமையின் வருகையில் அவரை தைரியமாக சந்திக்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரோ என்னமோ தெரியாது. ரைட்? லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட். சபை ஆயத்தமாக வேண்டும். நாட் எவ்ரி ஒன் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த க்ளோரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மகிமைக்கென்று இது எவ்வளவு நாளாக இருக்குங்க வசனம் இந்த வேதத்தில். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அடிமைத்தனத்தின் ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்கல, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் எங்கள் அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு இது வேணும், ப்ளீஸ்ப்பா எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் எங்கள் அப்பாவா புரிஞ்சுக்கல. ரைட்? எங்கள் அப்பாவை நான் நல்லா புரிஞ்சுருந்தேன். அவர் கடைசியாக கொஞ்சம் அந்த 2015-16 கொஞ்சம் சிக்காக இருந்தப்போ என்னை கூப்பிடுவார். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்கும், கூப்பிடுவார். இல்லை சண்டே சர்வீஸ்க்கு கூப்பிடுவார். நான் வந்து உட்கார்ந்த உடனே கூப்பிடுவார். நான் கீழே தான் உட்காந்துருப்பேன். மேலே வா இப்படி வா பக்கத்தில் வா. நான் அங்கே வந்து அந்த சேரில் உட்காருவேன். உடனே அவர் என்ன செய்வார்னா, பாக்கெட்லேருந்து டமார்னு அப்போ 2000 ரூபா நோட்டு இருந்தது, எடுத்து 2000 ரூபா கையில் கொடுப்பார். எல்லோரும் கீழே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப எம்பாரஸ்டாக இருக்கும். டேடி ஏன் டேடி வைங்க டேடி அப்படின்வேன். இல்லை நீ பெட்ரோல் போட்டு அங்கேருந்து வந்திருக்கல்ல, நான் அந்த பெட்ரோலுக்கு டேடி 200 ரூபா கூட ஆகாது டேடி. என்ன டேடி நீங்கள் இவ்வளோ 2000 ருபீஸ், நீ யுவர் மை டாட்டர், யூ கீப் இட். சரின்னு வாங்கிட்டு போயிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை சொல்லாமல். புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து நான் தேவன் கேட்குறதுக்கு முன்னாடியே எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவர்கிட்ட பிச்சை எடுக்கிற மென்டாலிட்டியில் இருக்க தேவையே இல்லை. எனக்கு ஏதாச்சும் வேணுமா டேடி, எனக்கு இது வேணும் அப்படின்னா என்ன செய்வார்? நான் கேட்குறத விட அதிகமாக தான். நல்ல வேலை அந்த விஷயத்தில் எங்கள் அப்பா என்ன செஞ்சார்? பரம தகப்பனை எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டினார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், சில விஷயத்தில் அவர் என்னோட இருக்கலை, ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பரம தகப்பனை எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டினார். உன் தேவை இருக்கா, தேவைக்கு மேலே நான் செய்கிறதுக்கு ரெடி அப்படின்றத எனக்கு காட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்னமும் அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை விட்டு வெளியிலே வராமல் இருந்தால் சுதந்திரத்திற்குள் வர முடியாது. ஏன்? சுதந்திரம் என்ன? சுதந்திரம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். What is the inheritance? Inheritance is glory. சுதந்திரம் என்பது என்னது? தேவனுடைய மகிமை. ரைட்? மகிமைக்குள்ள வரணும்னா நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை வச்சுக்கிட்டு நீங்க அந்த மகிமைக்குள்ள வர முடியாது, சுமக்க முடியாது, அதை சுமந்து கொண்டு போகவும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட்? ஸோ இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும்னா அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நாம் எப்படிப்பட்ட ஆவிக்கு வரணும்? புத்திர சுவிகாரத்தின் ஆவி, சன்ஷிப். ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அடிமைத்தனத்தின் ஆவின்னு சொல்கிறோம்ல, அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் மறுபடியும் பெறுவதற்கு அல்லன்னு சொல்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்னு சொல்லும்போது எதை நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா, பாவத்தின் அடிமைத்தனம் அல்ல. ரைட்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். ஆனால் இன்னொரு அடிமைத்தனம் இருக்கிறது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணம் ஜனங்களை என்ன செய்து வைத்திருந்தது? அடைச்சி வச்சிருந்தது. இதை செய்யலாமானா யோசித்து பார்க்கணும். நியாயப்பிரமாணத்தில் இதை செய்யலான்னு சொல்லியிருக்கா? செய்யக்கூடாதுன்னா சொல்லியிருக்கா? நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கா? எப்போ பார்த்தாலும் அவங்க யோசித்து என்ன பண்ணுறாங்க? பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
உண்மையிலே உங்களை இஃப் இஸ் சேஞ்சிங் யூ இன்டு சன்ஷிப், உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு, குமாரர் குமார்த்திகளாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாருன்னா நீங்கள் தைரியமாக நடக்கிறீங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். சப்போஸ் நான் செய்யக்கூடாத ஒன்று இருக்குன்னா என் காதில் ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் கேட்கும்? வழி இதுவே, இதிலே நடவுங்கள். அல்லேலூயா. இடதுபுறமோ வலதுபுறமோ நான் சாயும் போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர் வழியை விட்டுட்டு நான் எங்கேயாச்சும் டைவர்ட் ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் சத்தம் எனக்கு என்ன சொல்லி தரும்? இதுதான் வழி, இதுல போ. அல்லேலூயா. வழங்குதா உங்களுக்கு? அப்போ இங்க பயம் எனக்கு இல்லை. இன்னைக்கும் நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தின் கீழ், ஐயோ இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா அப்படி வந்துடும், அதை செய்யாதீங்க, அதை செஞ்சீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நான் ஏன் எதையுமே காதில் வாங்குறது இல்லைன்னா, நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் காதலே வாங்குறது இல்லை. காரணம் என்னன்னா, I know that I have the Holy Spirit that the Father has given me to lead me into sonship. ஹல்லேலூயா. என்னை குமாரத்தியாய் மாற்றுவதற்கு என் தகப்பன் எனக்காக கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு. நான் எங்க போனாலும் என்ன செய்தாலும் நான் செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு எனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? யோவான் 2:27 ரொம்ப நீங்கள் எடுத்து வாசிக்க தேவையில்லை. ஆனால் இது எனக்கும் பாஸ்டுக்கும் ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. யார் போதிப்பார்? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். அதுக்குன்னு நான் யார்ட்டையுமே கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெருமையை போட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்று சொல்லும்போது வசனத்தை போதிக்க தேவையில்லைன்னு இல்லை. ரைட்? வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரால் போதிக்க முடியும். என்னுடைய அனுபவம் எப்படின்னா, நிறைய காரியங்கள் நாங்கள் ஊழியத்தின் பாதையில் தட்டு தடுமாறி விழுந்து தான் கற்றுக்கொண்டோம். ஆனால் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் சொல்லும்போது பரவாயில்ல, இது ஆண்டவர் நடத்துகிற வழிதான், இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வழிதான் யார் எங்களுக்கு உறுதிப்படுத்தினா? மற்றவர்களுடைய வாழ்க்கை, மற்றவர்களுடைய போதனை தான் எங்களுக்கு உறுதிப்படுத்திச்சு. வழங்குதா? இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்வேன், இஃப் யூ வாண்ட் டு பி அ குட் ப்ரீச்சர், பிக் குட் டீச்சர், யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி லேர்ன். கற்றுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். பலர் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பலர் போதிக்கிறத நம்ம கேட்கும்போது அதிலிருந்து ஆவியானவர் நமக்கு போதிக்க வேண்டியதை நமக்கு போதிப்பார். எல்லாருமே எல்லாருக்கும் அல்ல. வழங்குதா? எத்தனை பேருக்கு புரியுது? ரைட்? இப்படி தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் பெற்றிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் போகும்போது நான் சர்ச்சில் போயிட்டு அந்நிய பாஷையில் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கத்துறாங்களா, அவங்கள விட அதிகமாக நான் கத்தி காட்டுறேன் பாரு அப்படின்ற பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தினுடைய நோக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காகவோ அல்லது குறை சொல்கிறதுக்காகவோ சொல்லலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, சிலர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை எங்கே அழைத்து கொண்டு போகிறார் என்பது தெரியாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? அவரோடு ஒத்துழைத்து அவரோடு கூட நீங்க நடை போட மாட்டீங்க, முடியாது. விளங்குதா? ஒருத்தர் சொல்றாங்க, தரன்னு உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, வா 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 போலாம் போலாம் போலான்னா போவீங்களா? முதல்ல சொல்லு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுன்னு கையை பிடிச்சி என்ன செய்வீங்க? நீங்க ஒரு பக்கம் இழுக்க, அவங்க ஒரு பக்கம் இழுக்க, அங்கே ஒரு போராட்டம் தான் நடக்கும். ஆவியின் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை இல்லை, விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை. ரைட்? அப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்க அழைத்து கொண்டு போகிறார் என்று தெரிஞ்சால்தான் தைரியமா நான் என்ன செய்ய முடியும்? விட்டு கொடுத்து போக முடியும். ரைட்? அதாவது எந்த பாதையில் அழைத்து கொண்டு போக போறார், எப்படி நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் ஐ ஷுட் நோ த டெஸ்டினேஷன். ரைட்? எந்த முடிவுக்கு என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்? என்னை பிதா எனக்கு கொடுத்த சுதந்திரமாகிய தம்முடைய மகிமையிலே என்னை நிலை நிறுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வழங்குதா? அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் தான் அந்த மகிமைக்குள்ள நம்மளை கொண்டு போக முடியும். ரைட்? வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த சீனாய் மலையை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். எந்த ஸ்திரீகள்? ஆகார், சாராள். ரைட்? நீங்க யாருடைய பிள்ளைகள் தெரியுமா உங்களுக்கு? நீங்க மேபி இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட நீங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க ஆகாரின் சந்ததி இல்லை, நீங்க
சாராளின் சந்ததி. ரைட்? ஏன்? வாசிக்கலாம். ஒன்று, சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பவள். நியாயப்பிரமாணம் என்பது எதற்குள் பிள்ளைகளை பெறுகிறது? எதுக்குள் பிள்ளைகளை பெறுகிறது? அடிமைத்தனத்திற்குள் பிறப்பிக்கிறது. வரங்கதா? இதை செய்யாத, அதை செய்யாத, இதை தொடாத, அதை ருசி பார்க்காத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இதை பண்ணாத, இதை பேசாத, இதெல்லாம் என்னது? நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழலாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ, ஆண்டவரை பிரியப்படுத்த நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் நெவர் ப்ளீஸ் காட். விளங்குதா? நீங்கள் கட்டளைகள் இதை தான் வச்சு 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 நான் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. நியாயப்பிரமாணம் ஒருபோதும் உங்களை விடுதலைக்குள் கொண்டு வராது. ஆனால் நான் செய்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார்னா உணர்த்தின அடுத்த நிமிஷம் விட்டுருவேன். இதை நான் செய்ய மாட்டேன். ரைட்? பரிசுத்த ஆவியானவர் நான் இன்னொன்று சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உணர்த்துவார். ரைட்டா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினார்னா அவர் சொல்கிறத அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்நாட்கள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வழங்கதா? எனக்கு இன்றைக்கி ஒன்று ஞாபகம் இருக்குது. நம்ம சர்ச்சுக்கு ஒரு வெள்ளை சேலை கவுண்டர் பாட்டியம்மா வருவாங்க. எத்தனை பேருக்கு அவங்கள ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. அவங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா, சாந்தி ஜோயல் ஆண்டி அவங்க ஆண்டவர் அவங்கள நடத்துனாங்க. நகையை கழட்டிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அதை குறித்து வருத்தமே கிடையாது. ஒரு நாள் என் காதில் இருக்க கம்மலை பிடிச்சி அழகாக இருக்கு அப்படின்னாங்க. அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. என்ன பாட்டிமா அங்கேருந்து வந்தாங்க, கையில் பட்டுன்னு ஒரு அடி போட்டுட்டு, அதான் விட்டுட்டேன் இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு அதை திரும்பி பார்க்குறேன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாட்டிமா நான் அதை பார்க்கல, அவள் போட்டிருக்கிறத அழகாக இருக்குது, என் பிள்ளையாச்சே, அதனால நான் என்ன செய்கிறேன், அதை அட்மையர் பண்ணுறேன்னாங்க. அதே அவங்க மக பார்த்திங்கன்னா, ஆண்டியும் வானதி அவங்கள பார்த்து கலட்டவே இல்லை. வானதி ஒரு நாள் பஸ்ஸில் போய் கொண்டிருந்த போது காதில் இருந்த கம்மல், கோல்டு கம்மல் 2 தடவை கலண்டு கீழே விழுந்திருக்கு. எடுத்து மாட்டியிருக்கா. 3ஆவது தடவை கலண்டு விழுந்த உடனே அவ சொல்லியிருக்கா, ஆண்டவர் என்னை உணர்த்துற மாதிரி இருக்கு, இது எனக்கு வேண்டான்னு கழட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவள் திரும்ப மாட்டினது கிடையாது. வழங்குதா? அதுக்கு நீ எல்லாரும் நகை கழட்டணுமா? கழட்ட தேவையில்லை. வழங்குதா? உங்களோட ஆவியானவர் பேசுகிறாரா? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எதை ஆண்டவருக்கும் மேலாக தூக்கி வைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் என்ன செஞ்சுவார்? உங்கள் கையில் இருந்து எடுத்துருவார். அவர் தான் எனக்கு முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் தூக்கி போட்டு வர்றதுக்கு நான் ஆயத்தம்னு சொன்னீங்கன்னா அது உங்கள்கிட்ட இருக்கும். அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அவ்வளோதான், சிம்பிள் as that. வழங்குதா? அதுக்காக நீங்கள் ஓட மாட்டீங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ரைட்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிமைத்தனத்திற்கும் ஆவியினால் நடத்தப்படுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மேபி சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை ஆவியானவர் உங்களை செய்ய வைக்கலாம். ஆனால் செய்ய வச்சாலும் அது தேவனுக்கு ஏற்றபடி, நான் சொல்கிறது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சில காரியங்கள் மேபி அந்த மாதிரி ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லலாம். சொன்னார்னா சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. விளங்கிச்சா? ஆண்டவருக்கு தெரியும் எது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தடையா இருக்கு. வாட் இஸ் இட் தட் ஹிண்டர்ஸ் த க்ளோரின்றது பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லாவே தெரியும். அவர் இதை விட்டுருன்னு சொன்னார்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் செய்யாதீங்க. விளங்குதா? சொன்னதுக்கு அப்புறமும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் கிருபை உள்ள தேவன் தான். ஆனால் எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார்? நிறைய காரியம் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் நான் இந்த செஷன்லேயே சொல்லி முடிச்சிட முடியாது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்து போட்டு அவர் என்ன செய்கிறாரு? ரோமர் 8:14 வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சரி, நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டு ஏன் நம்மை வழி நடத்தணும்னா, ஆவியினால நடத்தப்பட்டவர்கள் தான் யாரா இருக்கிறார்கள்? குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். ரைட்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரைட்? அந்த புத்திரர் என்ற வார்த்தைக்கும் பிள்ளை என்ற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்போ சொன்னேன். ரைட்? நமக்கு ஒரு பாலகன்
பிறந்தார். பாலகன், பிள்ளை அப்படின்றது வேற வார்த்தை, குமாரன் என்பது வேற வார்த்தை. அந்த குமாரனுக்கு ஒத்த வார்த்தை தான் இங்க இருக்கு. நம்ம வாசித்த இந்த புத்திரர் அப்படின்ற வார்த்தை கிரேக்கத்தில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுதந்திரத்தை சுதந்திரிக்கக்கூடிய அல்லது கையாளக்கூடிய. சுதந்திரிக்கிறது வேற, ரைட்? சுதந்திரிக்கிறது எப்போ வேணால் சுதந்திரிக்கலாம். ஒருவேளை அந்த பிள்ளை ஒரு குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சுதந்திரம் அவனுக்கு வந்துடும். ஆனால் சுதந்திரம் வந்தாலும் அதை கையாளக்கூடிய ஒரு வயது வர வேண்டியது இருக்குதா? கரெக்டா? மெச்சூரிட்டி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போது அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய சுதந்திரத்தை அடைந்து அதிலே ஆளுகை செய்யக்கூடிய வயதை தான் இங்கே குறிக்குது, ரைட்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சிக்குள்ள கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும்? சிம்பிளா சொல்ல போனா, அடிமைகள் சுதந்திரத்தை அடைய முடியாது, குமாரர்கள் மட்டும் தான் சுதந்திரத்தை அடைய முடியும். ஹல்லேலூயா, விளங்கிட்டீங்களா? ஏன் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து என்னை நடத்துங்க, என்னை அந்த முதிர்ச்சிக்குள்ள கொண்டாங்க அப்படின்னு நான் கேட்கணும்னா, த ரீசன் இஸ் பிகாஸ் அடிமையாக இருந்தீர்கள், குழந்தையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு பேருமே சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது. அடிமைக்கு சுதந்திரமே கிடையாது, பிள்ளைக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் வயது பத்தாததுனால அதை என்ன செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார்னா, நீங்கள் அந்த ஆவியின் வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டே வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராய் மாறிவிடுகிறீர்கள்? சுதந்திரத்தை பெற மட்டுமல்ல, அதிலே ஆளுகை செய்யவும் அனுபவிக்கவும் நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். விளங்குதா? ரைட்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சுதந்திரம் புத்திரருக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு காரியம் நான் சொல்லிடுறேன். சுதந்திரம் என்று சொன்னாலே நீங்க அதை சம்பாதிக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. சுதந்திரம் என்பதினாலே நீங்கள் அதை சம்பாதிக்க போவது இல்லை. சுதந்திரம் என்பதற்கு அர்த்தம் என்ன? நான் பிள்ளையானால் சுதந்திரம் எனக்குரியது. If I am a child, the inheritance belongs to me. வழங்குதா? நான் அதுக்காக பிரயாசப்பட தேவையில்லை. அது எனக்கு தேவன் கொடுக்குற ஒரு சம்பளமும் அல்ல. நான் இப்படியெல்லாம் செய்வேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் வாழ்வேன் ஆண்டவரே, என்னை மகிமையினால் நிரப்புங்கன்னா நீங்கள் இன்னும் புத்திர சுவிகாரத்தை புரிந்து கொள்ளலை. புத்திர சுவிகாரம் என்பது நான் செயலாற்றுகிறதினாலும் நான் பிரயாசப்படுகிறதினாலும் எனக்கு கிடைக்கிற ஒன்று அல்ல. புத்திர சுவிகாரம் எனக்கு தேவனால் ஏற்கனவே நான் முன்குறிக்கப்பட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதற்குள் என்னை வளர்ச்சியடை செய்கிறதுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார். விளங்கிட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட புத்திர சுவிகாரம் இருக்கு? எல்லார்ட்டையும் இருக்கு, ஒருத்தர்கிட்டையும் இல்லாமல் இல்லை. நீங்கள் எதையோ செய்கிறதுனால பெற்றுக்கொள்ள போகிறதும் அல்ல. இட் இஸ் ஆல்ரெடி கிவன். ஆனால் அதற்குள் நீங்கள் வளர்ச்சி அடைந்து அதை சுதந்திரிக்கிறது. அதனால்தான் மகிமையே சுதந்திரித்தல் அப்படின்றத நம்ம போட்டோம். ஏன்? எனக்கு இருக்கிற ஒன்றை நான் தேவன் என்னை என்ன செய்ய விரும்புகிறாரு? சுதந்திரிக்க வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் எங்கள் அப்பா காலத்தில் மகிமையை காண சந்தோஷமாக இருந்தோம். கரெக்டா? இன்னைக்கு வரைக்கும் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் என்கிட்ட பேசுவாங்க. சொல்லும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவுடைய காலத்தில் ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்தினாரு, அவரை பயன்படுத்தினாரு, அவரை கொண்டு மகிமையாக கிரியை செய்தார். எதுக்குங்க செஞ்சார்? உங்களை எல்லாரையும் அதில் குளிர்காய வைக்கிறதுக்கா? பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி வேணால் வாழலாம். ஏதாச்சும் வந்துச்சுன்னா பாஸ்டர்கிட்ட போய் தலையை கொடுத்தோன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் கேட்டுருவார், ஜெபத்தை நடந்துடும். அப்படி தானே நம்ம இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நோ லாங்கர். ஏன் அவரை எடுத்தார்னா ஒரே ஒரு காரணம்தான், நீங்கள் அந்த முதிர்ச்சிக்குள்ளே வரணும், நீங்கள் அந்த மகிமைக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஒரு விக்டர் ஞானராஜ் போயிட்டாருன்னு சாத்தான் சந்தோஷப்படக்கூடாது. அவன் யோசிக்கிறான், ஐயையோ இந்த மனுஷன் போனது நமக்கு இல்லை, தலைவலியா இருக்கு. ஏன் இத்தனை பேர் எழும்பிட்டாங்களே அவருடைய ஸ்தானத்தில். இன்னொன்று நான் சொல்கிறேன், ரிமெம்பர் தட் த க்ளோரி நெவர் ஸ்டேஸ் த சேம்.
அவருக்கு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமும் அதை விட குறைவாக தான் கிடைக்கும் நமக்கு. அவரை போல நாங்கள் மாற முடியாது நினைக்காதீங்க. அவர் யுனிக் தான். எங்கள் அப்பா வந்து யுனிக். ஹி ஹேட் அ யுனிக் அனாயிண்டிங். பட் கர்த்தர் உங்களுக்காக அவரை போல அவர் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து மேலே தான் குதிக்கணுமே தவிர கீழே போகக்கூடாது. அல்லேலூயா. வழங்குதா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுட்டு போனார். நான் ஏன் சொல்கிறேன்னா, மண்டேயோட அவர் போய் 8 வருஷம் முடிஞ்சிருச்சு. 8 வருஷம் பரிபூரணம். ஓகே, இனிமேலையும் உட்காந்து நம்ம சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் நாங்கள் அதை வைக்கவே இல்லைன்னா, ஏன் நாங்கள் உங்களை எல்லாரையும் இழுத்து பிடிச்சி எல்லாத்துலேயும் இழுத்து கொண்டாடுறோன்னா, God wants His glory to burst out. Hallelujah. அவருடைய மகிமை உங்கள் அத்தனை பேர் மேலும், உங்கள் அத்தனை பேருக்குள்ளிருந்தும் செயலாற்ற வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். தட் இஸ் கிங்டம் மென்டாலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மட்டும் மகிமையில் வளரணும், நான் மட்டும் மகிமையில் பிறகணும், நான் மட்டும் எல்லாரும் பார்த்து வியந்து போகிற ஒரு ஆளாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் என்ற அர்த்தம். ஆனால் என்னைக்கு நான் மட்டும் இல்லை, என் பக்கத்தில் இருக்கவன், என் பின்னாடி இருக்கிறவன், என் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து அந்த மகிமையை நாங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் அந்த வாஞ்சை இந்த காலையில் ஒன்றும் இல்லைங்க இருக்கு நமக்குள்ள, தட்டி எழுப்புறதான். தூசி தட்டி எழுப்பி எனக்கு என்ன செய்யணும்? ஓட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நிறைய நேரத்தில் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க வார்த்தைகள் ஏன் நடக்கவில்லை? why didn't it happen? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், காலம் வரணும், செகண்ட் ப்ரிப்பரேஷன் தேவை. ஆண்டவர் உங்களை நல்லா ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ரைட்? இந்த 7 வருஷத்தில் 8 வருஷத்தில் நீங்கள் நல்லா ஆயத்தமாயிருக்கிறீங்க. இப்போ மகிமையை சுமக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்து விட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூ பிலீவ் இட்? கர்த்தருடைய மகிமை உங்களில் இருந்து வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி, ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் சொன்னேன் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் நீங்கள் புத்திர சுவீகாரம் இல்லாதவர்களாய் இருக்கலாம். அதாவது புத்திர சுவீகாரம் இருக்கு, ஆனால் நீங்கள் அதை கையாளக்கூடிய மனநிலை இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரே தகப்பனுடைய 2 பிள்ளைகள். யார் 2 பேருங்க? ஒருத்தன் நல்ல பிள்ளை, வீட்டில் அடங்கி தகப்பனுக்கு இருந்து தகப்பனுக்கு சொல்கிறதெல்லாத்தையும் கேட்டு தகப்பனுக்கு பிரியமாக நடக்கிற ஒரு பிள்ளை. இன்னொருத்தன் தருதலை இல்லையா, நம்ம பாஷையில் தருதலை. என்ன செஞ்சான்? அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச எல்லாத்தையும் வாங்கி வாரி கொண்டு போய் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரான். ரைட்? இவங்க 2 பேரில் யார் உண்மையான குமாரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுக்கு முன்னாடி என்னன்றது சொல்லிடுறேன். சின்னவன் வந்துட்டான், தருதலை வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். அப்பா கொண்டாடுறாரு இல்லையா? அப்பா என்ன செய்கிறாரு? கொண்டாடுறார். கொண்டாடிட்டு இருக்கும் போது பெரியவன் வந்துச்சு பாருங்க கோபம். இத்தனை வருஷம் நான் என்ன செஞ்சேன்? வாசிமா, அதான் இப்ப சொல்றான். ரைட்? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. என்ன சொல்றான்? இத்தனை காலம் உமக்கு அப்படியே அடிமை மாதிரி இருந்து நீர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட தவறாம எல்லாத்தையும் செஞ்சு அவ்வளோ ஒழுங்கு பிள்ளையா வாழ்ந்த எனக்கு என்ன செஞ்சீங்கப்பா? ஒரு ஆட்டுக்குட்டி என்னைக்காச்சும் கொடுத்தீங்களாப்பா? ஆட்டுக்குட்டி கொடுத்தீங்களா? கொடுக்கல. நான் என் நண்பர்களோடு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க. இவனுக்கு என்ன இல்லைன்னா, அவன் குமாரன் என்கிற உணர்வு இல்லை. என்ன நினைக்கிறான்னா, நான் எங்கள் அப்பாட்ட நல்ல பேர் வாங்கணும்னா நான் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை நான் செய்தால் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ஒரு நல்ல
அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்கிறான்? இத்தனை வருஷம் நான் இருந்தேன், இத்தனை வருஷம் சேவிச்சேன்னா என்ன அப்பா, நான் சேவித்த சேவை, நான் செய்த காரியம் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க, எனக்கு பலன் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன். நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் உங்களை விட்டு நான் யார்ட்டுமே போலையே, நான் உங்களை தானே பின்பற்றி வந்தேன், நான் உங்களை தானே ஆண்டவரே, உங்களுக்காக தானே ஆண்டவரே வாழ்ந்தேன், இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் விட்டேன், இதெல்லாம் விட்டு கொடுத்தேன், என்னை இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யார் தெரியுமா? மூத்த குமாரனுடைய மென்டாலிட்டியில் இருக்கிறவர்கள், ரைட்? ஆனால் இளையவன் தருதலை தான், ரைட்? எல்லாத்தையும் கொண்டு போய் வீணடிச்சவன் தான், வேஸ்ட் ஆக்கினவன் தான். அவனோ தன் கிரியைகளை அல்ல, தன் தகப்பன் கண்களிலே கிடைக்கக்கூடிய தயவை அவன் சார்ந்திருந்தான். வாசிங்க லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பனே, நான் தகுதி உள்ளவன் கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாது. உண்மையில சொல்ல போனா இருந்த தகுதியை கூட இழந்த மாதிரி தான் தோணுது. தகப்பனே, ஐ எம் குட் ஃபார் நத்திங். ஆனாலும் ஐ ட்ரஸ்ட் தட் யூ ஆர் ஸ்டில் மை ஃபாதர். இன்னமும் நீர் என் தகப்பனாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். எதை நம்பி வந்திருக்கிறேன்? உங்கள் கருணை, உங்கள் இரக்கத்தை, உங்கள் கிருபையை நம்பி நான் திரும்ப வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தானுங்க இன்னைக்கு உலகத்தில் நிறைய சாதிக்க முடியும். வழங்குதா? நான் அல்ல கர்த்தாவே, என் திறமை அல்ல கர்த்தாவே, என் தாளந்துகள் அல்ல, நான் செய்கிறது அல்ல, நீர் எனக்காக வைத்திருக்கிற சுதந்திரம் எதுவோ அதுக்குள்ளே நான் வந்துட்டேன். என்ன சுதந்திரம் வச்சுருக்காரு உங்களுக்கு? மகிமையை சுதந்திரமாக வச்சுருக்காரு. அந்த மகிமைக்குள்ளே வந்தேன்னா போதும், அதுதான் எல்லாம் செய்யும் அப்படின்னு யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள் அந்த மகிமையை கொண்டு நடை போடுவார்கள். ஹல்லேலூயா, ரைட்? இப்போது நல்லா கவனிங்க. இந்த 2 பேரில் நான் சொன்ன, ஒருத்தன் தான் செய்கிற வேலையினால அப்பாட்ட அன்பை சம்பாதிக்கலான்னு பார்த்தான். இன்னொருத்தன் அப்பா தான் யோசிச்சிருக்கலாம்ல, வேற யார்ட்டாச்சும் போகலாம், வேற அவன் யோசிச்சுட்டு வந்தது, நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல, என்னை என்ன செய்யுங்க, வேலைக்காரனா வச்சுக்கோங்க. இதே வார்த்தை வேற எவன்ட்டாச்சும் போய் சொல்லலாம்ல. புரியுதா நான் சொல்றது? என்ன செய்திருக்கலாம்? அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க தேவையில்ல, வேற யார்கிட்டயும் ஒருத்தட்ட போய் கேட்டிருக்கலாம்ல, என்ன வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு. வேற யாரையும் தேடலை, எங்கள் அப்பா தான், ரைட்? அந்த அப்பாவை நான் அவமானப்படுத்த மாட்டேன். திரும்ப எங்கள் தேசத்துக்கு போய் வேற ஒருத்தன்ட்ட போய் நான் வேலையை, ஆக்சுவலி நான் ஒரு விளக்கம் இதுக்கு வாசித்தேன். நம்ம வாசிக்கிறோம்ல, தகப்பன் ஓடி வந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம்ல. அதாவது தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை பிரித்து ஒருத்தன் வாங்கிட்டு போனால் ஊரெல்லாம் அவனை கல்லடிச்சு கொண்டுருமா. ஸோ இவன் திரும்ப வந்தான்னா என்ன செஞ்சிருவாங்களாம்? அப்பா இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஊரார் பார்த்துட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்களாம்? கல்லடிச்சு கொண்டுருவாங்களாம், ரைட்? இது உண்மையா என்னன்றது தெரில, பட் எனக்கு நான் வாசித்த ஒரு 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 எக்ஸ்பிளனேஷன், இதுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன். அவங்க நல்லா அந்த கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அவங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். அவங்க சொல்கிறாங்க, அந்த ஊரார் தகப்பன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டா அவனை அடித்து கல்லடிச்சே கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான் தகப்பன் என்ன செய்கிறாராம், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உலகதான். அவன் தூரத்தில் வரும்போது அவன் தகப்பன் கண்டு திடீர்னு தற்செயல் அவ பார்த்தாரு. தகப்பன் டெய்லி வழிமேல் விழி வைத்து மகன் எப்போ திரும்பி வருவானோ என்று காத்து கொண்டு இருக்கிறார். பார்த்த உடனே ஓடுறாரு. ஏன்? கிராமத்தில் இருக்கிறவன் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம், போய் மகனை கட்டி அணைச்சி வீட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டுக்குள்ளே அவனை அடிக்க முடியாது. விளங்கிட்டீங்களா? அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவன் வேற ஒருத்தன்ட்ட போயிருக்கலாம், பட் தகப்பனை தகப்பன் என்று அறிந்திருந்தபடினால் தகப்பன்ட்ட மீண்டும் வந்தான். தகப்பன் அவனை தாழ்வான இடத்துல இல்ல, முழு மகிமையின் இடத்துல அவனை கொண்டு சேர்த்துட்டார். அல்லேலூயா. இழந்த மகிமையை அவர் திரும்ப கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2வது காரியம் நல்லா கவனிங்க. இந்த மூத்த குமாரன் வீட்டை விட்டு வெளியில் போகலை, வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். கரெக்ட்? தகப்பனை விட்டு விலகி போகவே இல்லை. தகப்பன் நினைக்கிறதெல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கான்.
ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தகப்பனுடைய இருதயத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அப்படி சொல்றேன்? வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. தகப்பன் என்ன சொல்றாரு? மகனே, எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதான்பா. நீ என்னை கேட்டிருக்கவே தேவையில்லை. கேட்டா கூட நான் கொடுத்துருப்பேன். நீ 1 கேட்டிருந்தா கூட 2 கொடுத்துருப்பேன். ஆனா என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நீ எடுத்து கொண்டு போய் உன் நண்பர்களோடு நீ கொண்டாடி இருந்தா கூட நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன், என்னடா இப்படி வேஸ்ட் பண்ற நான் கேட்டிருக்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீட்டுக்குள்ளதான் இருந்தான், தகப்பன் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருந்தான். ஆனா தகப்பனுடைய இருதயத்தை அவன் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இளைய மகனோ தூரம் போனான். ரைட், தூரம் போனான். நான் நம்புறேன் நிச்சயமா அவன் எங்கேயோ தகப்பனுடைய அன்பை அனுபவிச்சிருக்கிறான். ரைட்டா? அனுபவிச்சது அவனுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் த ஃபாதர் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருச்சுன்னா, என் தகப்பன் நான் என்னதான் தப்பு போயிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் அவர் சேர்த்துக்குவார், என்னையா கல்லடிச்சு ஊரார் கொல்ற மாதிரி கொல்ல மாட்டாருன்றதான் அந்த நம்பிக்கையில தான் தகப்பன்ட்டு திரும்ப வந்திருக்கான். வழங்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் தகப்பன் பக்கத்திலே இருந்துட்டு அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாம போறதுல பிரச்சனையே இல்லைங்க. அந்நிய பாஷையில பேசி வாரம் சபைக்கு வந்து காணிக்க கொடுத்து நான் ஆண்டவருக்கு பிரியமான எல்லா கிரியைகளையும் செய்கிறதுனால எனக்கு எந்த மகிமையும் கிடைக்க போறதில்ல. அவர் இருதயத்தை புரிந்து கொண்டு அந்த இருதயத்தோடு கூட நான் இணைஞ்சிட்டேன்னா அவருடைய மகிமை என்னுடைய மகிமையாய் மாறும். குமாரனுடைய மகிமை என்னவோ அந்த மகிமை என்னுடைய மகிமையாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ரைட்? நம்ம சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் அடிமை இல்லை. நான் யாரா இருக்கிறேன்? நான் குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறேன். நீங்க குமாரன்னா குமாரன் சொல்லுங்க, குமாரத்தினா குமாரி. நான் குமாரத்தியா இருக்கிறேன். ரைட்? நான் அடிமை இல்லை, நான் குமாரத்தியா இருக்கிறேன். வெரி குட். நான் குமாரன் மட்டுமல்ல, சுதந்திரவாளியா இருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். அவருடையதெல்லாம் என்னுடையது. அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடையதெல்லாம் எனக்காக தகப்பன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ரைட்? ஓகே. இந்த 2 நாட்கள்ல நிச்சயமா ஆண்டவர் உங்களை பெற்றுக்கொள்ள செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த மகிமை நம்முடைய சுதந்திரம், தற்காலிக சுதந்திரம் அல்ல, நிரந்தர சுதந்திரமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.